அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 389 பாடல் 387 வீட்டு நெறி என்பதிலே வரக்கூடிய முதல் பாடல் இது. என்ன குறைபடா செல்வமும் ஈர்ப்பிறப்பும் மன்னருடைய உடைமையும் மன்னரால் இன்னர் எனல் வேண்டா இம்மைக்கும் உம்மைக்கும் தம்மை உடைமை தலை. யாரை உடைமையாக கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பாடல் இது. வீட்டு நெறி என்றால் முக்தியை குறிக்கக்கூடியது, பிறவி இல்லா பெரும் பேற்றை குறிக்கக்கூடியது வீடு, மோட்சம் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். ஒவ்வொருவரும் வீடு பேறு அடைய வேண்டும். வீட்டு நெறி என்றால் மோட்ச நெறி எதுவென்றால் கடவுளையே உடைமையாக கொள்ள வேண்டும், அதுவே சிறந்தது என்று சொல்லுவது. எண்ணற்ற செல்வம், அளக்க முடியாத செல்வத்தை உடையவனாகவும் நல்ல உயர்ந்த குடியிலே பிறந்தவனாகவும் மன்னரை தன்னுடைய வயப்படுத்தக்கூடியவனாக உரிமை உடையவனாகவும் அரசர்களால் இவர் நமக்கு வேண்டியவர் என்று புகழக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவனாக இருப்பது மட்டும் சிறப்பு அல்ல, அது மட்டுமே விரும்பத்தக்கது அல்ல. இந்த பிறப்பிற்கும் மறுபிறப்புக்கும் உறுதியாக நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் உண்மையான தலைவன் என்பவன் கடவுள்தான், அவனையே உண்மையாக உடைமையாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் வழிபாட்டினை விளக்குகிற, கடவுளுடைய வழிபாட்டை மேன்மைப்படுத்துகிற பாடல் இந்த பழமொழி பாடல் 387வது பாடல். மீண்டும் பாடலை பார்ப்போம். என்ன குறைபடா செல்வமும் ஈர்ப்பிறப்பும் மன்னருடைய உடைமையும் மன்னரால் இன்னர் எனல் வேண்டா இம்மைக்கும் உம்மைக்கும் தம்மை உடைமை தலை. நன்றி, வணக்கம்.